இளங்காளையின் செறிந்த மௌனம் பொற்கொடிக்காக காத்து கொண்டு இருந்தது. அவள் திண்ணையில் வந்து அமர்ந்ததும் வெறியோடு அவளை தழுவி கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். குளிருக்கு கைகளை இறுக்கமாக கட்டிக்கொண்டு இப்படியும் அப்படியுமாக உடலை திருப்பினாள் பொற்கொடி. சில நேரங்களில் அம்மா எதுவும் பேசாமல் இவளையே பார்த்து கொண்டு இருப்பார். அந்த கவனிப்பின் இறுதியில் அவர் கண்கள் 2 படிக சொற்களை துளிர்க்கும். இவள் பார்ப்பதற்கு உள்ளாக முந்தானையால் அவற்றை துடைப்பார். நீ குழந்தடி என் பெண்ணே, ஆயுசுக்கும் நீ குழந்தையாவே இருக்கணும்னு அந்த ஆண்டவன் எழுதிட்டான். உனக்கு நான் இருக்கும்போது என்னத்துக்கு கவலை, வீட்டிலேயே உட்காந்துகிறேன் என்று சொல்லுவாள். பொற்கொடியின் சிறகு பொற்கொடி நினைத்து கொள்வாள். நான் குழந்தையா அம்மா? ஒரே இடத்தில் சாண பொருளுக்குள் சில்லு சில்லாக பெயர்ந்து விழும் தென்னையில் எத்தனை காலம்தான் உட்கார்ந்திருப்பது? அம்மாவின் கைகள் பொற்கொடியின் மெலிந்த கால்களை இறுக்கமாக பற்றியிருந்தன. நீண்ட நேரம் அப்படியே அமர்ந்து இருந்த பொற்கொடி ஏதோ நினைப்பு வந்தவளாக திண்ணையிலிருந்து கீழிறங்கி புலக்கடை பக்கமாக போனாள். நீர் திவாலைகள் சொட்டும் முகத்துடன் திரும்ப வந்தபோது தன்னை எதிரில் தையல் இயந்திரம் நின்றிருந்தது. அம்மாவும் தம்பியும் தூக்கி கொண்டு வந்து வைத்திருப்பார்கள். அவளுக்கு வாகாக வீட்டு கதவுக்கு பக்கத்திலேயே எப்போதும் போல இருந்தது அது. தவமணி அக்காவின் சட்டையை எடுத்து தைத்து கொண்டு இருந்தபோது அம்மாவின் குரல் கேட்டது. அம்மா வேலைக்கு தயாராகி நின்றிருந்தார். அவர் குடியாத்தம் பேருந்தை பிடிக்க வேண்டும். நேரத்துக்கு 1 என வரும். அதை தவறு விட்டுவிடக் கூடாது என்கின்ற பதட்டம் குரலில் தெரிந்தது. ஏம்மா, நான் புறப்படுறேன். சொனங்கிக்கிட்ட வண்டியை விட்டுருவேன். தம்பியையும் தாயையும் சோத்த போட்டுன்னு போக சொல்லு. ஊட்ட பார்த்துக்க, பத்திரம் பத்திரம். அறக்க பறக்க ஓடும் அம்மாவை பார்த்து கொண்டே இயந்திரத்தின் கை சக்கரத்தை அழுத்தி நிறுத்தினாள் பொற்கொடி. வீட்டுக்கு எதிரிலேயே கொஞ்சம் தள்ளி பள்ளிக்கூடம் பக்கமாக இருக்கும் நிழல் கூடத்துக்கு மூச்சரைக்க அம்மா நடப்பதை நுணுக்கமாக பார்த்தாள். அம்மா ஏறிக்கொண்ட பேருந்து மனிதர்களை நெருக்கமாக அடைத்து கொண்டு போன கொஞ்ச நேரத்திலேயே தம்பியும் தங்கையும் படிக்க கிளம்பி விட்டார்கள். சக்திவேல் மிதிவண்டியிலும் செவந்தி நகர பேருந்திலும் போனார்கள். எல்லோரும் போன பிறகு தனிமையின் பிடி அவளின் குரல் வலையை நெரிக்க தொடங்கியது என்று தான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு முறையும் தனிமையுடன் அமரும்போது நீயே பேச என்கிறது அது. எதிரில் நிற்கும் இரட்டை மலையை விடவும் உயரமாக வந்து நின்று கொள்கிறது. பொற்கொடி தையல் இயந்திரத்தை வேகமாக ஓடவிட்டாள். உலகம் முழுமையிலும் அப்போது அவளின் தையல் இயந்திர ஓசை மட்டுமே நிறைந்திருப்பதாக நினைப்பாள் அவள். வீட்டின் மேற்கு பக்கம் சில வீடுகள் தள்ளி இருக்கும் பள்ளிக்கூடத்திலிருந்து கூச்சலும் கும்மாளமும் கேட்டது. அங்கு படித்து கொண்டு இருந்தபோது பொற்கொடி சாலையின் ஓரமாகவே தினம்தோறும் சீக்கிரமாக போய்விடுவாள். சிநேகிதிகளான அலமேலுவும் நந்தினியும் அவளை அரண் கட்டிய மாதிரி உடன் போவார்கள். அவளின் புத்தகப்பை அவர்களில் ஒருவரிடம் இருக்கும். நந்தினி தனது திருமண அழைப்புதலை எடுத்துக்கொண்டு பொற்கொடியை பார்க்க வந்தபோது அம்மா கதறி அழுதாள். அழைப்புதலை தந்துவிட்டு நந்தினி சொன்னாள், நீதாண்டி எனக்கு தோழி பொண்ணு என்று. அவள் போனதும் அம்மா பொற்கொடியை நெஞ்சில் சாய்த்து கொண்டு விம்மி விம்மி அழுதார். உன்னை எப்படிதான் கரையேற்ற போறனேன் எம்மாடி என்று சொல்லி கதறி கதறி அழுதார். உயிர் வாசம் அடிக்கும் அம்மாவின் தோளை நனைத்தாள் பொற்கொடி. அவள் பூ பெய்ந்திருந்த போதும் அம்மா இப்படி அழுதது நினைவிருக்கிறது. இப்போது எல்லாம் அம்மா அழுவது இல்லை. அவரின் கண்ணீர் சுண்டிவிட்டது. சில தருணங்களில் அவளை பார்த்து பெருமூச்சுடன் ஆண்டவன் விட்ட வழி என்கிறார். அது என்ன வழி அம்மா என்று பொற்கொடிக்கு கேட்க தோன்றுகிறது. ஆனால் துணிவு இல்லை. தனக்கானதொரு வழியை அம்மா ஒரு ரகசியம் போல வைத்து காக்கிறாள் என்று நம்பி கிடக்கிறாள் அவள். பொற்கொடியின் சிறகுகள் நினைவு வந்தவளாக பொற்கொடி திண்ணையை விட்டு இறங்கி வாசல் ஓரத்தில் இருந்த துணிக்கள் அருகில் போனாள். அவள் துளக்குவதற்கு என சில பாத்திரங்கள் அங்கு இருந்தன. சாப்பிட உட்கார்ந்த போது தவமணி அக்காவின் ஞாபகம் வந்தது.
அவள் திண்ணையில் வந்து அமர்ந்து தவமணியின் சட்டையை எடுப்பதற்கும் தவமணி வருவதற்கும் சரியாக இருந்தது. இனி உச்சி பொழுது வரை தவமணி அக்கால்தான் துணை. ஊர்பட்ட செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பவள் அவள்தான். அவளின் சொற்களில் ஏறி தினமும் ஊர் சுற்றினால் பொற்கொடி என்றுதான் சொல்ல வேண்டும். சில நாட்களில் யாரும் இல்லாத பகலின் அனல் பொழுதுகளில் தனக்கோட்டி அண்ணன் வந்து போகிறான். அவளையே பார்த்து கொண்டு பேசுவதால் அவனை வரவேண்டாம் என்று சொல்லிவிட நினைக்கிறாள். ஆனால் அவன் தினமும் வந்து போக வேண்டும் என விரும்புகிறது உள்மனது என்றுதான் சொல்ல வேண்டும். பொற்கொடியின் சிறகுகள் மென்மையாக படபடத்தன. ஆழ்ந்த சிரிப்புடன் திண்ணையில் அமர்ந்திருந்தாள். தன்னை சுற்றியிருந்த அம்மா, தம்பி, தங்கையிடம் விடை பெற்று கொண்டு பறக்க தொடங்கினாள். அவர்கள் நடுவாசல் வரையில் ஓடி வந்து அவளுக்கு கையசைத்தார்கள். பருந்துகளின் உயரத்தில் பறந்து கொண்டு இருந்தபோது புகைப்படத்தில் கடல் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. இரட்டை மலை அருகில் சென்றதும் அவற்றை விலக்கிவிட்டு அந்த இடத்தில் கடல் ஒன்றை வைத்தாள் பொற்கொடி. உரத்த பேச்சின் சத்தம் உறக்கத்தை கலைத்தது. வெளியே தென்னையில் அம்மாவுடன் ஊர் சிப்பந்தி பேசி கொண்டு இருந்தார். நம்ம தாய்க்கு 3 சக்கர வண்டி வந்து இருக்குதுக்கா. வர்ற புதன்கிழமை டவுனு ஸ்கூலுக்கு அதை கூப்பிட்டுக்கணும் வந்துடு. மந்திரி வர்றாரு, காலையில 10க்கெல்லாம் அங்க வந்துடணும் என்று சொன்னார். வீட்டுக்குள் இருந்து வெளியில் வந்த பொற்கொடியை பார்த்து அம்மா ஆர்வத்தோடு சொன்னார். என்ன சொன்னார் என்றால், பொண்ணே, உனக்கு வண்டி தர்றாங்களாண்டி. வாய் நிறைய சிரிக்கும் அம்மாவை பார்ப்பதற்கு வினோதமாக தோன்றியது. எல்லோரும் திண்ணையில் வந்து உட்கார்ந்து கொண்டு ஆளுக்கு ஒரு கதையை பேச தொடங்கினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வண்டியை நான் தான் முதல்ல ஓட்டுவேன் என்றான் சக்திவேல். அம்மாவின் முகம் தெளிந்திருந்ததை பொற்கொடி கவனித்தார். மாற்றுத்திறனாளி அட்டையை வாங்க அம்மா எவ்வளவு அங்கலாய்த்தார் என்பது தெரியும். 3 சக்கர வண்டியை அவள் பார்த்திருக்கிறாள். எல்லார் பேச்சிலிருந்தும் அது ரதம் போல உருவெடுத்தது. சுத்து பக்கம் இருக்கிற சிநேகிதக்காரிகளை நீயே போய் பார்த்து வரலாம். ஏதாவது வேணும்னா மேல்பட்டி வரைக்கும் கூட தனியாவே போகலாம். செவ்வந்தி சொல்ல சொல்ல வாசலுக்கு அப்பால் உள்ள உலகம் விரிந்தது. பட்டு துணியால் அலங்கரிக்கப்பட்ட அதில் அமர்ந்து எங்கெங்கோ சுற்றுவது போல கற்பனைகள் வந்து போயின. அவர்களின் நீண்ட பேச்சின் முடிவிலேயே பொற்கொடிக்கு ஒரு ஐயம் தோன்றியது. சட்டென அதுவே பெரும் பயமாக வளர்ந்து நின்றது. அவள் திகில் பிடித்தவளைப் போல அவர்களிடம் கேட்டாள். எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதே என்று சொன்னாள். அதுக்கு சைக்கிளை ஓட்ட தெரியும்னு அவசியம் இல்லக்கா என்றான் சக்திவேல். புதன்கிழமை காலையிலேயே புறப்பட்டு ஒரு பேருந்தை பிடித்த நகரத்துக்கு போய் சேர்ந்தார்கள். ஊருக்கும் நகருக்கும் 15 கிலோமீட்டருக்கு மேல் இருந்தது. அம்மா உடன் வராததால் பொற்கொடியின் மனதில் துக்கம் கப்பி இருந்தது. கட்டு வேலைக்கு போய்கொண்டு இருக்கும் இடத்தில் சல்லி போட வேண்டியிருந்ததால் வர முடியாது என சொல்லிவிட்டார் அம்மா. பொற்கொடியுடன் செவ்வந்தியும் சக்தி வேலையும் துணையாக அனுப்பியிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். அமைச்சர் வருகையை ஒட்டி நகரில் ஏற்பாடுகள் பலமாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் அமைச்சரை சிரித்து கொண்டு இருந்தார். உனக்கு வண்டி தரவரு எப்படி சிரிக்கிறாரு பாருக்கா என்று சிரித்தான் சக்திவேல். பொற்கொடியை மேடைக்கு பக்கத்திலேயே உட்கார வைத்தார்கள். மேடையின் முன்னால் வெளிர்பச்சை நிறத்தில் வரிசையாக 3 சக்கர மிதிவண்டிகள் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தன. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து வழங்கப்பட்டது என்று அவற்றின் முதுகுகளில் எழுதப்பட்டு இருந்தன. நிகழ்ச்சியின் இடையே பொற்கொடியின் பெயரை வாசித்ததும் கட்சி தொண்டர்களில் ஒருவர் அவளையும் வண்டியையும் அமைச்சரிடம் அழைத்து போனார்கள். கீழே வந்த பின் கிளர்ச்சி அடைந்த மனதுடன் அந்த வண்டியை தொட்டு பார்த்து கொண்டு இருந்தாள் பொற்கொடி. நிகழ்ச்சி முடிந்ததும் திடுமென வெறுமை சூழ்ந்தது போல இருந்தது. பள்ளி மைதானம் காலியாகிவிட்டது. அவளைப் போலவே அங்கு வந்திருந்த பலரும் துணைக்கு வந்தவர்களோடு கிளம்பி கொண்டு இருந்தார்கள். அவர்கள் மூவரும் கிளம்ப நினைத்த போது ஒரு சிக்கல் முன்னால் வந்து நின்றது. கடந்த நிமிடம் வரைக்கும் கூட அதை யோசித்திருக்கவில்லை. வண்டியை வீட்டுக்கு எப்படி எடுத்துச் செல்வது? வண்டியை பேருந்தில் ஏற்றுக்கொண்டு போய்விடலாம் என்றான் சக்திவேல். அது சரியெனப்பட செவ்வந்தியும் சக்திவேலும் வண்டியை தள்ளினார்கள். அது நகரவில்லை. அதன் 3 சக்கரங்களிலும் காற்று இல்லாமல் இருந்தது. உறுதியாக பூசப்பட்டு இராத அதன் இணைப்புகள் பலவீனமாக ஆடின. மூவரும் சேர்ந்து கைகளை வண்டியின் இணைப்புகளை திருகினார்கள். வண்டியை மெதுவாக நகர்த்தி பேருந்து நிலையத்திற்கு கொண்டு வருவதற்குள் பெரும் பாடாகிவிட்டது. அவர்களுக்கு அங்கு ஏமாற்றமே காத்திருந்தது. கார்த்திகை தீபத்துக்கு எல்லா வண்டிகளும் திருப்பி விடப்பட்டு இருந்தன. அவர்கள் ஊருக்கு போகும் ஒரே தனியார் வண்டி மாலையில்தான் வரும் என்றார்கள். வருகிற வழியில் சிலர் ஆட்டோக்களில் இந்த வண்டிகளை ஏற்றி கொண்டு போனது நினைவுக்கு வந்தது. சக்திவேல் அவர்களை ஓரிடத்தில் இருக்க சொல்லிவிட்டு போய் விசாரித்து கொண்டு வந்தான் என்று தான் சொல்ல வேண்டும்.
ஆட்டோவுக்கு 300 ரூபாய் கேட்குறாங்க. நம்ம பக்கத்துல இருந்து நாம மட்டும்தான் வந்திருக்கிறது. அதனால கூட்டா பேசிக்கணும் கூட நாம போக முடியாது. அவர்களிடம் அவ்வளவு பணம் இல்லை. வழி செலவுக்கு என அம்மா கொஞ்சம் பணம் தந்திருந்தார். ஆத்திரத்திலும் இயலாமையிலும் எரிந்து விழுந்தாள் செவ்வந்தி. பொற்குடியை பெரும் மௌனம் சுமையாக அழுத்தி விட்டிருந்தது. அங்கு இருக்கிற எல்லோரும் அவர்களை பார்ப்பதாக நினைத்தாள் செவ்வந்தி. தனது உடையை அப்படியும் இப்படியுமாக இழுத்து கொண்டு பொற்குடி பக்கமாகவே திரும்பி நின்றார். அவர்களிடம் இருந்த எல்லா யோசனைகளும் அற்று போயின. எந்த கவலையும் அற்று பக்கத்தில் நிற்கும் வண்டியின் மீது எரிச்சலும் கோபமுமாக வந்தது பொற்கொடிக்கு. சாலையில் உராய்ந்து உராய்ந்து அவளின் உள்ளங்கைகளும் கால் முட்டிகளும் ஏற்கனவே கந்தி இருந்தன. சக்திவேல் மட்டும் யாரிடமாவது பேச்சு கொடுத்து கொண்டும் விசாரிப்புகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டும் இருந்தான். நீண்ட நேர தவிப்புக்கு பிறகு அங்கிருந்த ஒருவர் அவனிடம் ஒரு யோசனையை சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும். எதுக்கு தம்பி தத்தளிக்கிறீங்க? இப்படியே அந்த தெருவில் போனா ஒரு சைக்கிள் கடை இருக்குது. அங்கு காற்று அடிச்சுக்கின்னு வண்டியை சரி செஞ்சுக்கோங்க. அந்த பெண்ணை உட்கார வச்சு தள்ளினே போயிடுங்க. காட்டு வழி தானே, இடைஞ்சல் இருக்காது, சுருக்கா போயிடலாம். இன்னும் சாயந்தரம் வரைக்கும் எதுக்கு காத்துக்குன்னு என்று அவரும் சொன்னார். சக்திவேல் ஆர்வத்தோடு அவர்களிடம் திரும்பினான். செவ்வந்தியின் முகம் பிரகாசமானது என்று தான் சொல்ல வேண்டும். போலாண்டா சக்தி என்றார். மிதிவண்டியை சரிபார்க்கிற கடைக்காரர் வண்டியை தயார் செய்துவிட்டு பொற்கொடியை அதில் உட்கார வைக்க உதவி செய்தார். செவ்வந்தியும் சக்திவேலும் அவளின் ஒரு பக்க தோளை பிடித்து கொண்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பழகிற வரைக்கும் இப்படிதான் இருக்கும் என்றார் அவர். பெட்டி போன்று இருந்த மிதிவண்டியின் இருக்கையில் அமர்ந்ததும் மனது விம்மியது. பெருமிதமும் உறுதியும் கொண்ட முகத்துடன் அவர்களை பார்த்தாள் பொற்கொடி. மெதுவாக வண்டியை தள்ளி கொண்டு பயணத்தை தொடங்கினார்கள். நகரத்தை தாண்டும் வரை செவ்வந்திக்கு என்னவோ போல இருந்தது. சற்றே குனிந்தபடி வண்டியை தள்ளுவது அசூயையாக இருந்தது. அவள் அவ்வப்போது தனது முந்தானையை இழுத்து போர்த்தி கொண்டாள். மிரட்சியும் வெக்கமும் அவளை வதைக்க தொடங்கியிருந்தன. தூரம் குறித்த மலைப்பும் சேர்ந்து கொண்டது. சங்கடம் மிகுந்த இடங்களில் சக்தி வேலை தள்ள சொல்லிவிட்டு உடன் நடந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். சில இடங்களில் பொற்கொடி தானே ஓட்டி பார்ப்பதாக சொன்னாள். ஆர்வத்துடன் அவள் கைப்படல்களை அழுத்தியதும் வண்டி தாறுமாறாக ஓடியதுடன் நகர மறுத்தது. சக்திவேலும் செவ்வந்தியும் வேண்டாமென சொல்லிவிட்டார்கள். பொற்கொடியை பிடித்திருந்த தாழ்வுணர்வும் கூச்சமும் அவமானமாக உருவெடுத்து இருந்தது. அவள் சாலையில் எதிர்படுவோரை பார்க்காமல் தவித்தாள். புதிய இடங்களை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் திடீரென எழுந்த எல்லா சங்கடங்களையும் அழுத்தியது. புதிய நிலப்பரப்பும் மனிதர்களும் அவளின் ஆர்வத்தை தீவிரப்படுத்தினார்கள். நகரத்தின் எல்லையில் இருந்த வனக்காவலர் இல்லத்தை தாண்டியதும் அவர்களை தனிமை சூழ்ந்து கொண்டது. மூவரையும் கவனிக்காமல் சாலையில் போவோர் கடக்கவில்லை. வியப்பும் வேடிக்கையும் பரிதாபமும் நிறைந்த மனிதர்களின் முக குறிப்புகளை பார்க்க சலித்தது. வழியில் எதிர்பட்ட ஊர் ஒன்றில் செவ்வந்தியின் வகுப்பு தோழி ஒருத்தியை பார்க்க நேரிட்டது. அவளிடம் பதற்றத்துடனேயே பேசினாள் செவ்வந்தி. அவர்களை விசாரிக்கும் சிலருக்கு சக்திவேல் பதில் சொல்லி கொண்டு வந்தான். ஏரி பாக்கத்தை தாண்டுவதற்குள் அவர்கள் களைப்படைந்து விட்டார்கள். செவ்வந்திக்கும் சக்திவேலுவுக்கும் கைகள் ஓய்ந்து விட்டன. சாலை ஓரம் இருந்த ஒரு காட்டோடை பாலத்தின் கைப்பிடி சுவர் மீது இருவரும் உட்கார்ந்து கொண்டு காலாறினார்கள். அருகில் தெரிந்த வீட்டுக்கு போய் தண்ணீர் வாங்கி வந்தான் சக்திவேல். கைப்பையில் இருந்த பிஸ்கட் பொட்டலத்தை பிரித்து மூவரும் தின்ன தொடங்கினார்கள். பெரும் மரமாக விரிந்திருந்த சாலை ஓர புளியன்கள் மெல்ல படபடத்து தமது விரிப்புகளை முணுமுணுத்தன. மீண்டும் பயணத்தை தொடர்ந்து கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் காடு அவர்களை உள்வாங்கி கொண்டது. காட்டுச்சாலையின் தனிமை அவர்களின் நடை சத்தத்தை துல்லியமாக எதிரொலித்தது. வண்டியின் இயக்கம் வினோதமானதொரு கீச்சொலியை எழுப்பியதும் மரங்களில் இருந்த பறவைகள் தமக்கு போட்டியாக வந்தவர் யார் என குரல் எழுப்பின. காடும் மலை தொடரும் பொற்கொடிக்கு வினோதமாக தெரிந்தன. சாலை ஓர பனைகளை தழுவி வளர்ந்திருந்த ஆலமரங்களை ஆச்சரியம் பொங்க பார்த்தான். சில இடங்களில் அடர்ந்திருந்த உண்ணி புதல்கள் அருகே நின்று பூக்களில் தேன் உறிஞ்சினார். சக்திவேல் கோவை பழங்களை தேடி தேடி அறுத்தான். சொத்தை கலக்கா இருக்குதுரா பாரடா சக்தி என்றாள் செவ்வந்தி. சீத்தாப்பழ மரங்களில் பழங்களை தேடினார்கள். வழி நெடுகிலும் பூத்திருந்த காட்டு பூக்களை கண் கிறக்கம் கொண்டு பார்த்தபடி கடந்தாள் பொற்கொடி. பல்லள குப்பத்தில் எதிர்கொண்டதும் அவர்களுக்கு உற்சாகம் கொப்பளித்தது. இனி ஊர் கூப்பிடு தூரத்தில்தான். அன்றிரவு மூவரும் அடித்து போட்டது போல தூங்கினார்கள். பின்னிரவின் குளிரில் பொற்கொடி தனது கனவுக்குள் நுழைந்து முடங்கி கொண்டான். அவளின் வண்டிக்கு சக்திவேல்தான்
கண்டுபிடித்த ஒரு கருவியை பொருத்தி கொடுத்தான். செவ்வந்தி பட்டு துணியில் இருக்கையில் போர்த்தி ஒரு மெத்தையை வைத்தான். பொற்கொடி வண்டியில் அமர்ந்து பொத்தானை அழுத்தியதும் அது பறந்தது. மலைகளின் மீது அது பறந்து கொண்டு இருந்தபோது கீழிருந்து ஒரு விசும்பலை கேட்டான். பொற்கொடிக்கு விழிப்பு தட்டியது. திண்ணையில் அம்மாவிடம் செவ்வந்தி சிணுங்கி கொண்டு இருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். நீ பாட்டுக்கு 50 ரூபாயை தந்து அனுப்பி வச்சிட்ட. எவ்வளவு சிரமப்பட்டோம் தெரியுமா? வண்டியை தள்ளின்னு வரதுக்குள்ள வெக்கமா போச்சு. கை காலெல்லாம் வலி. என் கூட படிக்கிறவங்களெல்லாம் பார்த்தா தெரியுமா? இனிமேல் இதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். நீயே போய் வா. எல்லாம் நம்ம அக்காவுக்கு தானே செஞ்ச. காசு இருந்தா கொடுத்து அனுப்பியிருக்க மாட்டேனா? பேசாத இரு. பொற்கொடி படுக்கையிலிருந்து எழுந்து வெளியே வந்து புலக்கடை பக்கமாக சரசரவென்று போனாள். செவ்வந்தியின் சினுங்கள் நின்று விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் கொஞ்ச நேரம் படுத்திருக்கிறது தானேம்மா? அம்மாவின் விசாரிப்புக்கு பொற்கொடி பதில் சொல்லவே இல்லை. அவளுக்கு முகம் கொடுக்காமல் அம்மாவும் செவ்வந்தியும் வீட்டுக்குள் போய்விட்டார்கள். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வாசலில் வண்டியை தள்ளும் சத்தம் கேட்டது. அம்மாவும் செவ்வந்தியும் வாசலுக்கு ஓடி வந்து பார்த்தார்கள். வாசலில் இருந்த வண்டியை சாலைக்கு நகர்த்தி கொண்டு போய் அதில் ஏறி உட்கார்ந்து கொள்ள முயன்று கொண்டு இருந்தாள் பொற்கொடி. என்னடி அம்மா செய்யற என்று கேட்டார் அவர். வேகமாக ஓடி பொற்கொடியை தூக்கிவிட முயன்றாள் அம்மா. அம்மாவின் கைகளை வேகமாக தள்ளிவிட்டாள் அவள். வண்டியில் உட்கார்ந்ததும் கை பெடல்களை அழுத்தமாக சுழற்றினாள். அது மெல்ல நகர்ந்தது என்றாள்.